எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா. ஏண்டா இந்த சீசன் வெளியே போயிட்டீங்க, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு கவலை இருக்காடா? நாங்க ஏன்டா கவலைப்படணும்? இங்கே வந்தோம், விளையாண்டோம், தோத்து போயிட்டோம். அடுத்த சீசனுக்கு டீமை ரெடி பண்ணிட்டு இருக்கோம்டா. ஏண்டா மஞ்சள் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீல எங்களை பாத்தீங்களா எப்படி கம்பேக் கொடுத்தோம்னு? என்ன பெரிய கம்பேக் கொடுத்துட்டியா? நாங்க இத்தனை வருஷத்துல கொடுக்காத கம்பேக்கா? போடா, நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் சிஎஸ்கே ஃபாரெவர் பங்காளி. இந்த வருஷம் ஐபிஎல்ல எது ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? எது? தமிழ் கமெண்ட்ரி பாக்குறதா? அதெல்லாம் இல்ல, உன்னை அடிச்சு 2 பாயிண்ட் எடுக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா எங்களை எல்லாரும் அடிச்சு ஈஸியா 2 பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னு குத்தி காட்டுறியா நீ? பின்ன என்னடா வர்றவங்க போறலாம் அடிச்சு 2 பாயிண்ட் எடுத்துட்டு போறாங்க. என்ன இவங்க எல்லாரையும் அடிச்சு 2 பாயிண்ட் நாங்க எடுக்காமலா இருந்தோம்? ஏன் ஒன்ன வந்து அடிச்சது 2 பாயிண்ட் எடுத்தோம்ல இந்த சீசன்ல? அடிச்சு எடுத்தேன்னு சொல்லாதான் நாங்க கொடுத்தோம் 2 பாயிண்ட். ஏதோ ஒண்ணு இங்க அடுத்த சீசன் நாங்க தான் பங்காளி கப் அடிக்கிறோம். எப்படிடா இவ்வளவு கான்பிடண்டா இருக்கீங்க? தலைவர ரீசன்ட்ரா. இந்த வருஷம் 6வது கப் நாங்க தான்டா. அது இருக்கட்டும் பங்காளி. என்ன இந்த இசான் கிசான் அவுட் ஏதோ அம்பையர் வச்சு ஏதோ பண்ணீங்கன்னு சொல்றாங்க. நாங்க தொடர்ந்து ஜெயிச்சா இத சொல்லிருவீல. வெளியில சொல்றாங்க பங்காளி, இருந்தாலும் எங்களுக்கு 2 அம்பையர் கூட. ஏன் ஏற்கனவே 2 வருஷம் பேன் ஆனது பத்தலையா? ஏண்டா நீ எல்லாம் பண்ற, ஒன்ன மட்டும் பேன் பண்ண மாட்டேங்கிறாங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அது எப்படிடா? அதுக்கெல்லாம் பாணி வேணும்டா. பாணியா? அம்பானி. இது அம்பானி பரம்பரை 6வது கப் அடிக்க போறோம். வேடிக்கை பாடுறா மஜாமாக்கா.